நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து நேச்சுரலாக போய் எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சிவப்பு கொய்யா பார்த்தீங்கன்னா அது வந்து பீட்ரூட் கொய்யா, சப்போட்டாலே சிவப்பு சப்போட்டா, அதில் கலர் 4-5 வகையான சப்போட்டா இருக்குது. வெரிகேட்டட் சப்போட்டா. வெரிகேட்டட் சப்போட்டாங்கன்னா வந்து பச்சையாகவும் இருக்கும், ஒரு மாதிரி வெள்ளையாகவும் இருக்கும், கலந்த சப்போட்டாவாக தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் அந்த பழம்லாம் விளையும். ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் இந்த விளைய வச்சுருக்கோம். அதுவும் நம்ம பூமி பார்த்தீங்கன்னா வெறும் களிமண். இந்த களிமண்ணில் வந்து எப்படி விளைய வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, நாங்கள் மரத்தை நட்டது வந்து ஒரு ஷேடு ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். ஷேடு கொடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக பச்சை தூள் வச்சு கட்டிட்டோம். அந்த மரம் வேர் பிடிச்சி வச்சோம். அந்த மரம் வந்து அந்த வேர் பிடிச்சி துணி அந்த அவுட் வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுது. அதில் இந்த மர வகைகள் வந்து எல்லாமே நல்லாவே விளையுது. இப்போ அந்த நெல் பயிரோட இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வருமானமாக தான் தெரியுது. இப்போ நாங்கள் அது என்ன முடிவு பண்ணிங்கன்னா, இப்போ வந்து மரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 40 அடி, இப்போ 2.5 வருஷத்துக்கு 40 அடி மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதில் வந்து மிளகு போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ முடிவு பண்ணிக்கிறோம். இப்போ மிளகு வந்து அதில் வந்து இப்போ சமவெளியில் பார்த்தீங்கன்னா இப்போ மிளகு வந்து நல்லாவே வருது. புதுப்பட்ட சைடெல்லாம் வந்து போட்டுருக்காங்க. ரெண்டாவது ஆண்டிப்பான சைட்லாம் வந்து கொஞ்சம் போட்டுருக்காங்க. அதான் போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். இப்போ மிளகு நம்ம வந்து ஒரு 4-5 மிளகு நாங்கள் வச்சு பார்த்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிளகு வந்து நல்ல கொடி வந்து வருது. நம்மளால முடியாத எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொப்பமல்ல மண்ணுக்கு இந்த ஊர் மண் எவ்வளோ தேவலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்று யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஒரு 2 ஏக்கர் தான் நிலத்தில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண ஒரு 10 சென்ட் 20 சென்ட் இருந்தால் கூட அந்த அரிய வகைகள் பழக்கங்கள் வந்து நீங்கள் வந்து வீட்டிலே வந்து நீங்கள் வளர்த்தீங்கன்னா கூட அதுவே நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து அது ஒரு 2 வருஷம் வளர்த்துனாலே போதும். அதுலேயே நீங்கள் வந்து அந்த மரத்தோட கிளையை வந்து செஞ்சுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து அந்த கனி வந்து இன்னொரு வருஷம் அதுவும் வளரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் வந்து அந்த கனிலாம் வந்து கிடைக்காத வெளியில் வந்து மார்க்கெட் வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஒரு கனி வந்து 500-1000 வருஷம் அப்படி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு இதாக வந்து ஒரு நர்சரியாகவே வச்சு அதுலேருந்து நாங்கள் வந்து மரக்கன்று வந்து அது ஏழை கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இப்போ மாமரம் மாமரத்தில் ஒரு கனவு இருக்கு பாருங்க. அந்த கனவு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு நாட்டு கொண்டு நெல்லிப்போ கொஞ்சம் கவர் ஆனதான் அது வரும். அது வந்து பட்டின்னு சொல்லுவாங்க. அது கூட செய்யலாம். ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அதை பற்றி மார்க்கெட்டிங் பண்ணலாம். நம்ம வந்து இங்கே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன பண்ணி நம்ம செஞ்சாக்கா விவசாயத்தில் கண்டிப்பாக செய்யலாம். விவசாயத்தில் வந்து நஷ்டமே வராது. சிந்திச்சு நம்ம வந்து நம்ம செஞ்சோம்னா விவசாயம் வந்து நல்லாவே வரும். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மானியம் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதையும் நம்ம வந்து பெனிஃபிட் அடையலாம். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து விவசாயம் வந்து எந்த ஒரு டேக்ஸோ ஒரு ஜிஎஸ்டியோ எந்த ஒரு இதுவே கிடையாது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து செஞ்சு நம்ம வந்து வெளியில் அனுப்பலாம். வெளியிலனாக்கா வந்து மாநிலம் கூட நம்ம வந்து செடிகள் அனுப்பலாம். அவ்வளோ வசதிகள் இருக்குது. பேக்கிங் பண்ணி நம்ம அரைச்சாக்க ஒரு 4-5 நாள் வரைக்கும் அந்த செடி வந்து உண்ணாவாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விலை போகுது. நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நீங்களும் நல்லா கொஞ்சம் மாற்று ஏற்பாடு பண்ணுங்கள்.